சில மார்க்கத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியரங்கமான காரியங்களுக்கு தான் தெய்வங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அதை நான் விளக்கமாக உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். வெளி தோற்றத்தில் எனக்கு நீ இதை செய், இவ்வளோ பெரிய ஒரு கோபுரத்தை எனக்கு கட்டு, உன் சரீரத்தின் மேலே நீ இப்படி இப்படி காரியங்களெல்லாம் போட்டுக்கொள், இந்த கலரில் ட்ரெஸ் விடு, இப்படிப்பட்ட காரியங்களை உன் மேலே போட்டுட்டு வந்தீன்னா நான் உன்னை ப்ளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு காரியத்தை சொல்கிறாரு. எனக்கு உன்னுடைய வெளி தோற்றத்தில் நீ என்ன செய்கிறியோ, வெளியே நீ என்ன பேசுகிறியோ, நீ என்ன மேலே கலர் உடுத்துட்டு வாரியோ எனக்கு மேட்ரு கிடையாது. நான் கம்ப்ளீட்டாக அந்தரங்கத்தில் உனக்குள் செய்யப்படுகிற காரியங்களை மட்டும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் நான் சில நேரம் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதோ நல்லது. இப்போ பார்க்க என்னைய கொஞ்சம் அழகாக இருக்கும், அப்படி தானே? நானாக சொல்லிக்கிறேனோ? பாஸ்டர் நீங்களா எந்த நாத்தாதீங்க அப்படி சொல்கிறோமா எனக்கு தெரியுது. என்ன சொல்கிறேன்னா, ஒரு கருப்பு ஒரு சோப்பு சட்டை போடுறத விட வெள்ளை போட்டால் பார்க்க நல்லா இருக்கும், சரிதானா? இப்போ சேஷராஜ் எலும்பி நில்லுங்களேன், அவர் இன்னைக்கு பாருங்கள் ஒரு ப்ளூ, டார்க் ப்ளூவில் வந்திருக்காரு. பார்த்தீங்களா? அவர் ஏற்கனவே கொஞ்சம் டார்க்கு, அதில் ஒரு டார்க்கு. அப்போ இப்போ அவர் அதில் பியூர் ஒயிட் அடிச்சிருந்தாருன்னு வைங்களேன், நல்லா இருக்குது. சரியா? உங்கள் வீட்டுக்காரம்மா எதுவும் சொல்லி போட்டிருப்பாங்க, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பியூர் ஒயிட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க லுக்கு நல்லா தான் இருக்கும், சரிதானா? உட்காருங்க பிரதர். அவரை சொன்னால் எதுவும் கோவப்பட மாட்டான்னு தான் அவர் எழுப்பி விட்ருக்கேன். சரியா? அவர் வருத்தப்பட மாட்டார். ஏன் அரசியல்வாதிகள்லாம் வெள்ளையை தெரிந்தெடுத்தாங்கன்னா லுக்கு நல்லா இருக்கும். ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னு அப்படி பார்க்குறக்கே ஒரு வேற லெவலில் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம என்ன செஞ்சிட்டோம், அப்படி அழகாக இருக்கிற சில காரியத்தை பைபிள்லையும் வெள்ளை உடை அங்கி தரித்து அப்படிலாம் வருது பார்த்தீங்களா, உடனே நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். அது மேட்ரு அல்ல. நீங்கள் கருப்பு சட்டை போட்டதுனால பிசாசா மாற வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் எங்கேயுமே கருப்பை பிசாசுன்னு சொல்லலை, டார்க்னஸாக பிசாசுன்னு சொல்லியிருக்கிறார், இருட்ட பிசாசுன்னு சொல்லியிருக்கிறார். இருட்டுன்னா என்னது? அதுவும் நம்ம பார்க்குற இருட்டு இல்லை, மைண்டில் காணப்படுகிற இருள், கண் திறவாமல் காணப்படுகிற குருட்டுத்தனம், அதைத்தான் டார்க்னஸ்ன்னு சொல்கிறார். அதையும் புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் நீங்கள் நம்முடைய ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிற ஒரு காரியம், ரொம்ப சீக்ரெட்டாக அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே வெளி தோற்றத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு ஆளை பார்த்தோன்னே முகம் மாறிடும், அப்படி தானே? ஒரு சிரிப்பு வரும், தோற்றத்தில் ஒரு வித்தியாசத்தை காட்டுவோம், சர்ச்சுக்குள்ளே வரும்போது வேறு மாதிரி ஆயிடுவோம், அந்த டீ கடையில் நிற்கும்போது வித்தியாசமாக நிற்போம், இன்னும் சொல்ல போனால் தியேட்டரில் போய் டிக்கெட் எடுக்கும்போது ஆக்ரோஷமாக நிற்போம். அப்போல்லாம் தாவீதின் அபிஷேகம் இறங்கிடும், கரடியெல்லாம் கிழிச்சு சிங்கத்தின் வாலெல்லாம் பிடிச்சி இழுத்து, பஸ்ஸில் உட்காந்துருக்கும்போது முன்னாடி இருக்கிற பெண்ணினுடைய இடுப்பில் கையை வச்சு, சிலவெல்லாம் அப்படி தான் இங்கே இருக்கும்போது வேறு மாதிரி இருப்போம், அங்கே போய் நல்லா ஊக்கில் குத்தி விட்டுருவாவா. ஆஷா சிஸ்டர் தான் அதை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஒரு காலத்தில். நான்லாம் பின்னாடி ஊக்க வச்சு நறுக்குன்னு குத்திடுவேன் பாஸ்டர். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, சிலவெல்லாம் பாஸ்டர் கையில் ஏதாவது ஊசி குத்திட்டுன்னு சொன்னால் ஓகோ மேட்ரு வேறையோ, அவனுக்கெல்லாம் நீ ஜெபிக்கக்கூடாது, ஏன்னா தெரியாமல் கை எங்கேயோ, அதெல்லாம் ரொம்ப கேவலம். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்லவங்களாக நடிக்கிறதுக்கு காரணம் அந்த தாட் நமக்குள்ளே இருக்குது, புரியுதா? ஆனால் தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார், who sees what is done in secret. அப்போ இந்த இடத்துலையும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சீக்ரெட்டில் நடக்குதோ அது எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது, புரியுதா? நாம் ரகசியமாக செய்கிறதுல கர்த்தருடைய பார்வை இருக்கிறது. அதில் தான் தேவன் அவர் தேவனாகவே காணப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ காமனாக எதுலெல்லாம் நம்மை காட்டுகிறோம்? ஒரு வர்ஷிப் பண்ணும்போது கையை உயர்த்தி ஆராதிப்பது நலம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 50 பேர் 100 பேர் மத்தியில் நாம் ஆராதிக்கிறவர்களை போல ரொம்ப அழகாய் நம்மை காட்டுகிறோம். அதை ஆண்டவர் பார்ப்பது இல்லை. அப்போ வர்ஷிப்பை கர்த்தர் எங்கே பார்க்குறாருன்னா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் 4 ரூமுக்குள்ள நீங்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி வர்ஷிப் பண்ணுறீங்கிறத கர்த்தர் பார்க்குறார்.
சரியா? நீங்க பிரசங்கம் கேட்கறது இங்க கேட்கலாம், இங்க பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒருவேளை இன்னும் நாளைக்கு நம்ம சர்ச்சில் வீடியோ கேமராக்கள் மாட்டுவோம், அதுக்காக அப்படியே பவ்யமா உட்காந்து கேட்கறது அல்ல. சீக்ரெட்ல கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு கேட்குறீங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நம்முடைய சீக்ரெட் மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவருடைய முழு தோற்றமும் பெயருமே அதற்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. ரகசியத்தை பார்க்கிற தேவன். 1 சாமுவேல் 16:7 முடிந்தால் டிவியில் போட்டு விடுங்க. 1 சாமுவேல் 16:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். The Lord does not look at the things people look at. People look at the outward appearance, but the Lord looks at the heart. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ. புரியுதா? தாவீத அவன் தகப்பன் முகத்தை பார்த்தான். தன்னுடைய 3 மூத்த குமாரனையும் அவனுடைய தோற்றத்தெல்லாம் பார்த்து, அவனுடைய வளர்ச்சியெல்லாம் பார்த்து முன்ன கொண்டு நிப்பாட்டி பார்த்தான். ஆண்டவர் சொன்னார், இவர்கள் அத்தனை பேரையும் நான் புறக்கணித்தேன், ஒருத்தனுடைய இருதயத்தை நான் பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய தோற்றத்தில் அல்ல. தோற்றம் ஏமாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. சரிதானா? கடந்த நாட்களில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஒரு பெரிய நடிகருடைய பையன், அவரும் சிறந்த நடிகர், நல்ல எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டார். தோற்றத்தை பார்த்தா இன்னும் 100 வருஷம் வாழலாம், ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் துரு பிடிச்சி போச்சு. நம்முடைய தோற்றம் பெரிய காரியம் அல்ல, உள்ளான இருதயம். அப்போ நாம் ஆசீர்வாதமாக மாறணும்னா தோற்றத்தை மாற்றுறதுல ரொம்ப பிரயாசப்படாதீங்க, உங்கள் ஹார்ட்டை மாற்றுறதுக்கு அதிக பிரயாசப்படுங்க, உங்கள் சிந்தனைகளை மாற்றுறதுக்கு அதிகம் பிரயாசப்படுங்க. நேற்று ஜூமில் சொன்னேன், நிறைய மண்டைகளை கழுவ வேண்டிய வேலை எனக்கு இருக்குன்னு சொன்னேன். புரியுதா? என்னுடைய வேலை அதுதான். உங்கள் தோற்றத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற காரியங்களை கழுவி உங்களுக்குள்ள சில கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. மனுஷன் சரீர வளர்ச்சியை பார்க்குறான், மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். ஏன் மனுஷன் முகத்தை பார்க்குறான்? ஒரு தேசத்துக்கு ராஜாவாக ஒருத்தன் இருக்கணும்னா அவன் பலசாலியாக இருக்கணும். ஒரு சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டராக இருக்கணும்னா அவர் அறிவாளியாக இருக்கணும். ஒரு இராணுவத்தை ஒருத்தன் தாங்கணும்னா அவன் நல்ல யுத்த வீரனாக இருக்கணும். தேவைதானா? தேவை. அது மனுஷனுக்கு தேவையே தவிர கடவுளுக்கு எந்த பலமும் தேவையில்லை. ஏன்னா அவர் பலசாலி. அல்லேலூயா. உங்க பலத்தில் உன்னை செய்ய வச்சுட்டு அவர் உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்கவே மாட்டார். அவர் பலத்தை காமிக்கிறதற்கு ஜனங்களை பயன்படுத்துவார். அப்போ அவருக்கு என்ன தேவைன்னா உங்க ஃபில்டர் பண்ணப்பட்ட உடம்பு தேவையில்லை, உங்களுடைய பில்ட் பண்ணப்பட்ட புரோட்டீனா சாப்பிட்டு உருவாக்கப்பட்ட உடம்பு தேவையில்லை. உங்க இருதயத்தில் என்ன சிந்தனை இருக்குங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கிறீங்களா? நிறைய பேரை குறித்து நிறைய குறை சொல்லிகிட்டே இருக்கிற குடும்பங்களை பாருங்கள், அடிக்கடி வியாதிப்பட்டுட்டே இருப்பாங்க. சில குடும்பங்களுக்குள்ள வியாதி நிறைய வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு, நான் அதுக்கு இதை மட்டும் சொல்லலை. ஆனால் சில குடும்பங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறித்து ஒரு குறை பேசிக்கிட்டே இருக்கிற சில குடும்பங்கள் இருக்காங்கல்ல, நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த மண்டையிலேருந்து என்ன கழுவி எடுக்கணும்னா பிற குடும்பத்தை பற்றி பேசுகிறத கழுவி எடுத்துட்டா அந்த குடும்பம் ஆசீர்வாதம் ஆயிடும். சில குடும்பம் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே சத்தம் போட்டுகிட்டே கிடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே கிடக்கும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. அங்கேருந்து அந்த சரக்கை வெளியே எடுத்துட்டா அதுகள் ஒல்லியாக இருந்தாலும் தடியாக இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. அது மேட்ரு இல்லை. கடந்த நாட்களில் ஜெயராஜ் பிரதர் ஒருத்தரை சொன்னார், குற்றாலத்தில் நல்லா வாக்கிங் போவார், நல்லா ஒல்லியாக இருப்பார், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். சரீரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை வச்சு தான் ஆசீர்வாதம். நல்லா புரியுதா? இருதயத்தில் வளரணும். சொல்லுங்கள், ரொம்ப ஒரு மாதிரி கரிச்சாங்குஞ்சி மாதிரி இருதயம் இருக்கக்கூடாது. சரியா? கரிச்சாங்குஞ்சினா தெரியுமா? இந்த ரெட்டைவால் குருவி இருக்குங்க, அதை எங்கள் ஊரில் கரிச்சாங்குருவிங்க. ஹார்ட்டு வெளியே சிலர் அப்படியே ரோஸ் பூவாக இருப்பீங்க. என்ன சொல்லுங்கள், வெளியே சிலர் ரோஸ் பூ மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஹார்ட் ஒரு மாதிரி இருள் அடைஞ்சு போய் காணப்படும். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எது தேவை?
நம்முடைய சிந்தனை தேவை. ஹார்ட்டுன்னொடனே வெறும் இருதயத்தை மட்டும் பார்க்காதீங்க, சரியா? பாஸ்டர் போன வாரம் தான் எனக்கு ஸ்டண்டு வச்சாங்க, அப்போ நான் சரியில்லையா? நான் சொல்கிற இருதயம் சிந்தனை. ஒரு நாள் முழுக்க நீங்கள் எதை சிந்திக்கிறீங்க? ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசும்போது உங்கள் சிந்தனை எப்படி போகுது? ஒரு தவற தேசத்தில் பார்க்கும்போது உங்கள் சிந்தனை எப்படி போகுது? ஒரு சபைக்குள்ளே வரும்போது உங்கள் சிந்தனை எப்படி போகுது? ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும்போது உங்கள் சிந்தனை எப்படி போகுது? ஒரு ஆப்போசிட் ஜெண்டரை கொஞ்சம் அறவேக்காடாக பார்க்கும்போது உங்கள் சிந்தனை எப்படி போகுது? இந்த சிந்தனையை வச்சு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். ஓகே தானா? அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏன் ஆண்டவர் சரீரத்தை விட்டுட்டு இருதயத்தை, எண்ணங்களை பார்க்குறார்? இன்னொரு வசனத்தை போடுங்க. 1 சாமுவேல் 17 42 43. 1 சாமுவேல் 17 42 43 வாசிக்கட்டுமா? பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை, நல்லா கவனிங்க, இப்போ இன்னொரு ரேஞ்சுக்குள்ள உங்களை நான் கொண்டு போகிறேன். இந்த வெளி தோற்றத்தை பார்க்குற நாம் ஏமாந்து போய்விடுவோம். கோலியாத்து நிற்கிறான், அவன் ஒரு மாதிரி முறுக்கு ஏறினவன், வாழ்நாளெல்லாம் ஜிம்மில் கிடக்கிறவன், அவனுடைய சரீரமே யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிற இரும்பு அப்படி இருக்குது. ஆனால் அவனை எதிர்த்து ஒருத்தன் இஸ்ரவேல் தேசத்துலேருந்து 40 நாள் கழித்து ஒருத்தன் வர்றான். அவன் எப்படி இருக்கான்னா பூ மாதிரி இருக்கிறான். புரியுதா? இப்போ சில ஆள் கையெல்லாம் தொட்டு பார்த்தா பூவாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில ஆண்கள் கரங்கள் கூட கம்ப்யூட்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? அப்படியே பூவாக இருக்கும். மேலெல்லாம் தொட்டு பார்த்தா அந்த என்ன சொல்ல, அந்த மைதா மாவு சில ஆட்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா மைதா மாவு மாதிரி இருக்கும், பனானா மாதிரி அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரீரத்தில் பெரிய அளவுக்கு வேலை கிடையாது. ஆனால் அந்த கடின வேலை செய்கிறவங்கள தொட்டு பாருங்கள், கல் மாதிரி இருக்கும். இப்போ அவனுக்கு கோலியாத்து இவனை பார்த்த உடனே இவனை எப்படி பார்த்துட்டான்னா, இலை பேக்கரி பண்ணு செதஞ்சிராதடா. இந்த பேக்கரியில் ஒரு பண்ணை நடுவில் வெட்டி உள்ள ஒரு க்ரீம் வைப்பாங்களா, அதை பார்த்துருக்கீங்களா? பார்க்க புஷ்ஷுன்னு இருக்கும், கையில் வச்சுட்டு அமுக்குனீங்கன்னா உள்ளங்கைக்குள்ளே போயிடும். அப்போ கோலியாத்து தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான்? இலை பண்ணு மாதிரி இருக்கடா, உன்னை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருக்குது, பச்சை குழந்தை மாதிரி இருக்கடா, முளைச்சி 2 இலை கூட விடலடா அப்படிங்கிற தோற்றத்தை இவன் கண்டதுனால ஏமாற்றப்பட்டுட்டான். இன்னைக்கும் நம்ம நிறைய நேரங்களில் சிலரை தோற்றத்தில் பார்த்து ஏமாறுறோம். சொல்லுங்க, பேக்கரி பண்ணு மாதிரி இருந்த உடனே நம்ம ஏமாந்துடுறோம். ஆனால் தாவீது பார்க்க தான் பேக்கரி பண்ணு, ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்தது வேற ஒரு அபிஷேகம். கவனிக்கிறீங்களா? உங்கள் தோற்றம் அழகு இல்லைன்னா பரவாயில்லைங்க, உங்கள் தோற்றத்தை பார்த்து எவனாவது ஒருத்தன் நக்கல் அடித்தான்னா பரவாயில்ல, விட்டுருங்க. உங்களை அடிக்கடி தோற்றத்தை வச்சு ஒருத்தன் கிண்டல் அடிக்கிறான் உங்கள் ஆஃபீஸில், உங்களுக்கு அந்த தோற்றத்தை குறித்ததான ஒரு இகழ்வு இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எப்படி இவன் ஏமாந்தான்? இவன் சிவந்த மேனி எல்லாம் இருக்கான், இவன் எங்கே வெயிலில் வந்திருப்பான், இவன் எங்கே யுத்தத்துக்கு வந்திருப்பான், இவன் எங்கே ஒரு ஜிம்மை போய் அணுகியிருப்பான். ஆனால் அடுத்த வசனம் போடுங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். ஒன்று அசட்டை பண்ணான், இன்னொன்று சபித்தான். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒன்று நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற இருதய சிந்தனை அநேகருக்கு தெரியவே தெரியாது. சொல்லுங்க, அசால்ட்டாக நீங்கள் போகலாம், எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் தோற்றத்துக்கு உங்களுக்கு வேல்யூவே தர வேண்டாம், கவலையப்படாதீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், உங்கள் ஹார்ட்டை அவர் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா உங்களுக்கான கனம் மரியாதை எல்லாம் தோற்றத்தின் அடிப்படையில் அல்ல, உங்கள் ஹார்ட் ரீடிங்கில் தான் இருக்கிறது. ஆமென். கவனிங்க, அவன் சொல்கிறான், நான் நாயா என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். தோற்றத்தில் ஏமாந்துட்டியடா. அவன் நினைச்சான் சவுல் வருவான், அவன் நினைச்சான் யோனத்தான் வருவான், ஒரு 1.5 மணி நேரம் யுத்தம் பண்ணுவோம், அப்படிதானே? எம்ஜிஆர் முந்தின காலத்தில் அந்த நம்பியாரோட, எனக்கு அதெல்லாம் அந்த காலத்தில் எரிச்சலாக வரும், புரியுதா? ஒரே கட்டிங் தான் இருக்கும், இவர் இப்படிம்பாரு, அவர் அவங்க தடுத்துருவார். நான் நினைப்பேன், எப்போமாவது நம்பியார் மேலே பற்றாதான், நம்பியார் சடக்குன்னு கைத்தை கொண்டு இப்படி வச்சிருவார். அதான் அந்த சண்டையை முடிய விடக்கூடாது, அவ்வளோதான்.
அந்த சண்டையை ரொம்ப நேரம் கொண்டு போகணும். ஒரே ட்ரிங் ட்ரைங் ட்ரிங் ட்ரைங் ட்ரிங் இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சண்டை முடிய போகிற நேரம் பார்த்து வாஷிங் பவுடர் நிர்மா அடப்படுவாங்களா, இப்போ தானடா சண்டை முடிஞ்சுது, அதுக்குள்ளே ஏன்டா வாஷிங் பவுடரை போட்டி அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யும், நிர்மாவுக்கு ஒருத்தி ஓடிட்டு வருவா, அப்படி வருவா, ஓடி வருவா, இது நடக்கும். நல்லா கவனிங்க. அப்போ அவன் நினைச்சான் ஒரு 2 மணி நேரம் ஒருத்தன் வந்து நம்மகிட்ட சண்டைக்கு நிற்பான், நம்ம வச்சிருக்கிற வில்லு ஆயுதம் அம்பு ஈட்டி கேடயம் எல்லாத்தையும் பயன்படுத்தலான்னு கோலியாத்து நின்றுட்டு இருக்காரு. ஆனா தாவீது இதையுமே பயன்படுத்த வேண்டாம்டா, யுத்தத்தை ஒரு நொடியில முடிச்சு வந்துட்டு போயிடுறேன். நல்லா கவனிங்க. தோற்றத்தில் இருக்கிற நபரை பார்த்து அவன் ஏமாந்தபடியினால அவன் அத்தனை யுத்த தளவாடங்களும் யூஸ் பண்ண முடியாம, யுத்தத்தினுடைய யுக்திகளை யூஸ் பண்ண முடியாம தாவீது கிட்ட மாண்டான். உங்களை பார்த்து ஒன்று நான் சொல்றேன், நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு சாதாரண ஒரு தெருவில் குடியிருக்கேன், நான் ஒரு சாதாரண படிப்பை படித்த ஒரு பிள்ளை. உங்களுக்குள்ள இருக்கிற சில யுக்திகளை உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. காரணம், கர்த்தர் உங்க இருதயத்தை பார்த்து உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து கவனியுங்கள், உங்களை புரிஞ்சுக்கிடுங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா உங்களை யாருங்கிறத இனம் காட்ட விரும்புகிறேன். சரியா? இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க போகும்போது உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு தீ எரிகிறத புரியும் உங்களுக்கு. அவன் நினைச்சான் ஒருத்தன் பெரிய ஆள் வருவான், ஒரு 4 மணி நேரம் யுத்தம் நடக்கும், நம்ம ரொம்ப ஹாப்பியா யுத்தம் பண்ணி ஜெயித்து அப்படியே கையெல்லாம் உயர்த்தி நம்மளெல்லாம் தூக்கி கொண்டு நிறுத்த போறான். ஆளை பார்த்து ஏமாந்துட்டியட ராசா. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். எனக்கு விரோதமா எழும்புகிற கோலியாத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த தேவன் யார் என்பதை உனக்கு புரியாது. இப்போ 2வது ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14:1 முதல் 3 வரைக்கும். யாத்ராகமம் 14:1 முதல் 3 வரை. கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத்து பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிச்சாதான் அந்த தாட் உங்களுக்குள்ள மைண்ட்ல ஏறும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. பார்வோனுக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கு, இந்த ஜனங்களை விட்டா வேலை செய்யறதுக்கு யார் இருக்கா. பார்வோனுடைய பிரச்சனையை நான் சொல்லித்தரேன். சில நேரம் நம்ம வீட்டுக்கும் வேலை செய்கிற வர்ற பிள்ளைய விரட்டிடுவோம் தெரியுமா, நொறுக்கிடுவோம், போனா பாடி அப்படின்னுருவோம், அவள் போயிடுவா. அடுத்த நாள் காலையில் பாத்திரம் நாரிட்டு கிடக்கும். அப்போ ஒரு மனசு சொல்லும், நேற்று விரட்டியிருக்க வேண்டாமோ. எத்தனை பேர் வீட்டில் அப்படி நினச்சிருக்கிய? அப்படி ஒரு சிந்தனை வரும் இல்லையா? ஏன்னா அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கான், 20 லட்சம் ஜனங்கள் இருந்து திடீர்னு போயிட்டான். பார்வோனுக்கு தோணணும். அப்போ ஆண்டவர் இவனை கொண்டு எங்கே உட்கார வைக்கிறார் தெரியுமா? அவனுக்கு தோணணுங்கிற இடத்துல கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை உட்கார வைக்கிறார். ஸோ ஒரு இடத்துல பாளையம் இறங்க சொல்லு, அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்கியாச்சு. இந்த பக்கம் சமுத்திரம், இந்த பக்கம் வனாந்திரம். சமுத்திரத்துக்கு பக்கத்தில் எல்லாம் 20 லட்சம் ஜனங்களும் அந்த கடற்கரை பக்கத்தில் குடியிருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறான். அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அவன் மைண்ட்ல என்ன சொல்லுவான்? திகைத்து. உங்களை பார்த்து அப்படித்தான் சொல்லுவான். ஏன்னா வெளியே பார்க்கிறவன் உங்களை அப்படித்தான் பேசுவான், உங்க ட்ரெஸ் கோடை பார்க்கிறவன் உங்களை அப்படித்தான் சொல்லுவான், உங்களை கர்த்தர் அப்படித்தான் அவன் சொல்ற மாதிரி சில இடத்துல வச்சிருப்பாரு. அவன் திகைத்து திரிகிறானா? நான் கேட்கேன், திகைத்தா திரிஞ்சான்? மிக வெல் பிளான்ல கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா செயல்பட முடியாது. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் இப்படித்தான் நினைப்பான். அவன் திகைச்சு திரிகிறான். நம்மளை குறித்து அவனுடைய சிந்தனையை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆனா அவன் இருதயத்துக்குள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களினுடைய ஹார்ட் பீட் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துற மோசையினுடைய இருதயம் என்ன, பார்வோனுக்கு தெரியாது. அவன் திகைத்து திரிகிறான், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். சொல்லட்டும். சொல்லிட்டு என்ன செய்வான்? அடுத்த வசனம் போடுங்க. அப்பொழுது பார்வோன் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு
நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது ஒரு தோட்டத்தில் ஏமாந்த ஒரு பெரிய ராஜாவினுடைய அடுத்த சரித்திரம். தோட்டத்தை பார்த்து ஏமாந்த கோலியாத்தின் சரித்திரத்தை படித்தோம். அடுத்த பெரிய ராஜா, உலகத்தையே கலக்கின லெவலுக்கு தங்களுடைய நாகரிகத்தை வளர்த்த ஒரு ராஜா தான் இந்த பார்வோன். அவங்கள பார்த்து ஒரு எடை போட்டான். தன்னுடைய அத்தனை இருப்புரதங்களையும் கொண்டு வந்தான். மொத்தத்தில் கொண்டு அழிக்கிறதுக்கு ஏமாற்றப்பட்டான். இன்னைக்கு இன்னொன்று சொல்லித்தாரேன். தோட்டத்தில் யாரையும் கண்டு ஏமாறாதீங்க. உள்ளுக்குள்ள வேற இருக்கும். பாசிட்டிவாகவும் சொல்கிறேன், நெகட்டிவாகவும் சொல்கிறேன். வெளி தோட்டத்தை பார்த்து வந்த ராஜாக்கள் மண்ணை கவுனார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு குடும்பத்தோட, ஒரு நபரோட, ஒரு பெரிய சபையோட ஒரு இணைப்பு உண்டாகும் போது, ஆண்டவரே நான் ப்ரொசீட் பண்ணவா வேண்டாமா, நான் தொடரவா வேண்டாமா, இந்த பார்வை நல்லா இருக்கு, இதை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா, இந்த குடும்பம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, ஜைஜாண்டிக்கா இருக்கு, வீடு பெருசா இருக்கு, அவங்களுடைய உறவினர்கள்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்காங்க, எனக்கு முடியுமா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த குடும்பம் உனக்கு வேண்டாண்டா, விட்டுரும்பாரு. அன்னைக்கு விட்டி என்ன பழச்சிய இல்லை, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப மேசிவா இருக்கு, உள்ள போனீங்கன்னா செங்கடலை விட்டு வெளியே ஒரு பைசா கூட தப்பாது, அத்தனை உள்ள மாண்டோம். புரியுதா? ஸோ இவன் நினைச்சிட்டான் தோட்டத்தில் பைத்தியக்காரனா திரியிறான், தோட்டத்தில் இடம் தெரியாதவனா சுத்துறான். ஏங்க இடம் தெரியாமலா ஆண்டவர் அவனை கூட்டு போனாரு சொல்லுங்க? அலைஞ்சு தெரியவா கூட்டு போனார்? பக்கா ஸ்கெட்ச் வச்சிருந்தாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைக்கும் போது அவர்கிட்ட பக்கா ஸ்கெட்ச் உண்டு. இவன் தான் கெடுத்து உள்ளே சுத்தினானே தவிர ஆண்டவர் கொடுத்த ஸ்கெட்ச் படி பார்த்தா 40 நாளில் கானான் தேசத்துக்கு போயிருப்பாங்க. புரியுதா? உங்களையும் என்னையும் நடத்துகிற தேவன் சரியான ஸ்கெட்ச் போட்டு என்னை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பக்காவான வழிகள் இருக்கிறது. அப்போ இது எதுக்கு நான் இதை இவ்வளோ கத்திட்டு கிடக்கிறேன்னா, அந்த இருதயத்துக்குள்ள உங்க சிந்தனை மாறணும். என்னை அழைத்தவர் எனக்கான வழிகளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் அலைஞ்சு திரிகிற மாதிரி தான் தெரியும். இப்போ நான் பிஞ்ச செருப்பை போட்டுட்டு பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். இப்போ பஞ்சரான பைக்கை ஒட்ட முடியாமல் நான் ஓட்டிட்டு அலையிறது சிலருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற பிளான் வேற. எல்லாரும் சொல்லுங்க, வேற. கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற திட்டத்தை பார்வோன் அறிய மாட்டான், உங்க மாமியார் அறிய மாட்டா, உங்க மாமனாருக்கு தெரியாது, உங்க அண்ணனுக்கு தெரியாது, உங்க தம்பிக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்க மேல ஒரு ஆழமான திட்டம் வச்சிருக்காருங்கிறத நீங்க நம்பணும். புரியுது? என் தோற்றத்தை வச்சு அவங்க எனக்கு மரியாதை தரக்கூடாது, என் குவாலிட்டியை வச்சு அவங்க மரியாதை தரணும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அவங்க மரியாதை தரணும். இது நிலைக்கும். அல்லேலூயா. ஏன் இதை திருப்ப சொல்றேன்னா, உங்க தோட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒருத்தனும் மதிக்காம வந்து கண்ணாடி முன்னா அழுதுட்டு இருக்கிய. ஐயோ, இன்னைக்கு 10,000 சேலையை கட்டிட்டு போனனே, ஒருத்தி கூட பார்த்து சொல்லலையே. இம்டாண்டு கிடக்கிற தங்கத்தை உருக்கி வடமாதி மாத்திட்டு போனனே, எவ்வளவு மதிச்சா இல்லையே அப்படி நினைக்கிறிய. ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தில் உனக்கு நான் மகிமையை தர மாட்டேன். ஆமென். ஆனா உனக்குள்ள நான் இருக்கேங்கிறத அவன் உன்னை மோதி பார்த்த பிறகு கண்டுக்கிடுவான். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வந்து அத்தனை ரதத்தோட நின்னாங்க, பின்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு என்னன்னா, இல்லை நீ மோதுற ஆள் வந்து அடிமை கிடையாதுடா, நீ ஒரு ரதத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கல, எல்லாம் தண்ணிக்குள்ள முங்க போகுது. அவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லையே. நானா இருந்திருந்தேன்னா சொல்லியிருப்பேன், யோ உன் மூத்த பையனை எங்கே அடக்கம் பண்ண, எப்போ அடக்கம் பண்ண, இப்போ தானே பண்ணியிருக்க, ஒழுங்காக படுத்து கடை போய் போர்வை இழுத்து மூடி ஏசியை போட்டுட்டு தூங்கு. அவ்வளோ இழப்பு நடந்திருக்கு, கல் மழை பெஞ்சிருக்கு, தவளை வந்திருக்கு, பேன் வந்திருக்கு, உடம்பு பூரா சொரிச்சிறங்கு வந்திருக்கு, இதுக்கு பிறகும் போய் இருப்பு ரதத்தை கொண்டு நிறுத்துறியடான்னு சொல்லியிருப்பேன். எப்படி ஏமாற வச்சார் பத்திலா? உங்களை பார்க்குறவன் நிறைய பேர் இப்படி தான் ஏமாறுவான். உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எப்போ ஓடுதுன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் தருகிற திட்டம் எப்போ தெரியுதோ அப்போதான் அது ஜெயிக்கும். ஆமென். இது தெரியாத அத்தனை பேரும் அங்கே முறுமுறுத்துட்டு தான் கிடந்தான்.
அந்த ஆத்துக்குள்ள, அந்த கடலுக்குள்ள கொண்டு வந்து அத்தனை பேரையும் காலி பண்ணார். பெரிய ஏமாற்றம். மூணாவது, ஆதியாகமம் 19:9 எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 19:9. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிகமாய் பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அல்லேலூயா. லோத்து வீட்டுக்கு 2 தூதர்கள் வந்துட்டாங்க, ஆண்கள். இதை அந்த ஊர்க்காரன் பார்த்துட்டான். அவனுக்கு யாரை பார்த்தான்னா, ஒரு 2 ஆண் இங்க வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் கூட நம்ம இன்னைக்கு வாழணும் அப்படின்னு வந்து லோத்து வீட்டு கதவை தட்டுறானுங்க. அவனோட வெளியே விடு, வெளியே விடு. லோத்து வந்து சொல்றான், ஏய் 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கேன்டா, அதை கூட நான் வெளியே கொண்டு விடுறேன், பட் என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவனை தொடாத. அப்ப அவன் சொல்றான், இல்லை நீ இந்த ஊருக்கு பொழைக்க வந்த பரதேசி தானே, நீ பொழைக்க வந்தவன் தானடா, நீ என்னடா பேசுறது? கவனிங்க, அவன் எடை போட்டது யார? லோத்த. சொல்லுங்க, அவன் எடை போட்டது யார? அவன் எடை போட்டது லோத்தையும் தூதனையும். ஆனா உள்ள நடக்க போகிற காரியம் அவனுக்கு இதுவரைக்கும் தெரியல. நம்மையும் சிலவன் எடை போட்டுட்டு இருக்கான். நீங்க என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அவன்கிட்ட போய், நான் யாரு தெரியுமா? நீங்க அந்த புத்தி இருக்கிறதுனால தான் வடத்தை பெருசாக்குறீங்க. அந்த புத்தி இருக்கிறதுனால தான் சேலையை வேற மாதிரி மாத்துறிய. நல்லா அழகா இருக்கிறதுக்கு கொடுக்குறவங்கள நான் சொல்லலை. பாஸ்டர் என்னத்தான் சொல்கிறார், தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. நான் ரொம்ப அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் இப்போ வருங்காலத்தில். சரியா? இனி வருகிற காலம் நம்ம பிள்ளைகள்லாம் நேர்த்தியாக இருக்கணும், அழகாக இருக்கணும், சூப்பராக ட்ரெஸ் கொடுக்கணும். ஆனால் மறைக்காதீங்க. கருப்பாக இருக்கீங்களா, கலையாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே டவுன் என்னமோ சொல்கிறீங்களே, டவுன் ஏதோ அடிக்கிறீங்கள மாதிரி, என்னது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனை போட்டு, நான் 4 அடுக்கு பாதுகாப்பு போட்டு உங்கள் கலரை மாற்றி காமிக்காதீங்க. சரியா? அல்லேலூயா. ரொம்ப போட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இதை பார்த்தாலாவது என்னவா மதிப்பாளா? கட்டாயம் மதிக்க மாட்டா. இங்கேயும் அப்படிதான். இல்லை நீனா பேசுறன்ட்டான். ஆனால் லோத்துக்குள்ள இருந்த அபிஷேகம் என்ன, அவன் வீட்டுக்குள்ள வந்த நபர் என்னங்கிறது அவனுக்கு தெரியல. வெளியே விடியா அப்படின்ட்டான். உள்ள இருக்கிற 2 பேரும் பார்த்தான், லோத்துவை பிடிச்சி இழுத்துட்டு அத்தனை பேர் கண்ணையும் குருட்டாட்டம் ஆயிட்டான். எல்லாம் வீடு தேடி படி தேடி அலைகிறான். இரவு முழுக்க குருட்டாட்டம் பிடிச்சி கிடந்தான். ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புறவன் உங்கள் தோட்டத்தை பார்க்குறானே தவிர உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற தெய்வத்தை பார்க்கல. உங்கள் தொழிலுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுறவன் உங்கள் முகத்தை பார்க்குறானே தவிர உங்கள் வாகனத்தை பார்க்குறானே தவிர உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை பார்க்கல. நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. ஓட்டுறது ஓட்ட வண்டியாக இருந்தாலும் கூட வர்றது கடவுளுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எதை வச்சும் கவலைப்படாதீங்க. கடவுடா கடவுடா கடவுடான்னு ஒரு வண்டி இருக்கா, அல்லேலூயா அல்லேலூயா, அது கூட சேர்ந்து நீங்கள் மியூசிக் போடுங்க. அது ஜி மேஜர் கொடுத்தா நீங்கள் எஃப் மேஜரில் அல்லேலூயா 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 கடவுடா அல்லேலூயா அல்லேலூயா அப்படி வாங்க. ஜிவ்வுன்னு போகிற காரில் இருக்கிறத விட உங்கள் கூட இருக்கிற ஒரு பெரியவராக இருக்கிறார். வீட்டில் போய் சண்டை போடாதீங்க. எனக்கு நீர் என்ன சேலை வாங்கி கொடுத்த, 400 ரூபா பூனஞ்சேலை கெட்டுங்க, உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கல்யாண வீட்டுக்கு போகும்போது நகை இல்லையா, இருக்கிற ஒரு 2.25 பவுன் நகையை சந்தோஷமா போட்டு ஆவியானவரை தோத்திரம்னு போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் 5000 பவுன் நகை போட்டிருக்கிறவங்களோட மேலானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காட்டுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? இந்த இருதயத்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள புகுத்திட்டேன்னா நான் வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரியா? அதனால சட்டையை பார்க்காதீங்க. ஐயோ எனக்கு இப்படி பிஞ்ச செருப்பு தானே கிடக்கு, ஐயோ என் வீடு ஏன் இப்படி கிடக்கு. எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்து பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள்? எங்கள் வீட்டுக்கு யாரும் இது வரைக்கும் வரலையோ? நிறைய பேர். இப்போ கொஞ்ச நாளாக ரோடு வேலை நடக்கிறதுனால யாரையும் நான் விடலை. எங்கள் வீட்டுக்கு இப்பவும் வாங்க, ஒரு பாஸ்டர் வீடு மாதிரியே இருக்காது. சரியா? கவலையே பட மாட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாம் இப்போ வித்தியாசமாக தான் கிடக்கும். துண்டுலாம் அன்னைக்கு ஒருத்தன் சொல்லியிருக்கான், உங்கள் துண்டை கதவில் காயப்போடாதீர்கள் தரித்திரம் வரும்னு. நான் கதவில் காய போட்ட பிறகு தான் பணமே வருது. புரியுதா? நல்லா தோத்திட்டு கதவில் காய போட்டுருவேன். சரிதானா? வீடை பார்த்தா ஒரு நல்ல வீடு மாதிரியே இருக்காது. 40 வருஷம் முன்னாடி கட்டின வீடு இல்லையா, பள்ளத்துக்குள்ளே கிடக்கிறோம். ஒருத்தர் வந்து சொன்னார், உங்கள் வீடு பள்ளத்துக்குள்ளே இருக்குது, நீங்கள் மேலேருந்து கீழே இறங்குறீங்க. இறங்கில போயிட்டு இருப்பியே பண்ணார். நான் ஏறி போயிட்டு இருக்கேன். மேட்ரு அங்கே இல்லை, பள்ளத்தில் இறங்குற வீட்டில் இருந்தாலும் சரி. இல்லை சிலர் நான் நினைக்கிறவ படி மேலே ஏறி போனால் ஏரியா போகிறாவ அப்போல்லாம் தான் ஏறி போயிட்டு இருக்காங்க. மாதம் பார்த்தா எங்கே ஏறுறாங்க?
ஒரே லிஃப்ட்டில் தான் ஏறுறாங்க. அது அல்ல, வீடு அல்ல. சரியா? அன்னைக்கு ஒரு வீட்டில் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு செடி தாரேன், கொண்டு போய் ஓடுங்க, உங்கள் வீட்டில் மணி பெருகுன்னாங்க. என்ன செடினே? மணி பிளான்ட்னாங்க. உங்கள் வீட்டில் பெருகிச்சானே? இல்லைன்னாங்க. பிறகு என் வீட்டுக்கு தார. புரியுதா? சில ஆட்களுக்கு எப்படியாவது என்ன தரித்திரமாக்கணும். முடியாதுங்க, முடியாது. ஏன்னா நான் என் திறமையில வளரல, நான் கிருபையில் வளர்ந்துட்டு இருக்கேன். நான் இறங்கி போனாலும் உயர்வேன், இன்னும் படிக்கட்டி பாதாளத்துக்கு போனாலும் மேலதான் இருப்பேன். அல்லேலூயா. காரணம், என் தோட்டத்தில் நான் அல்ல, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறதுனால வளருகிறேன். ஆமென். அதனால பைக்கை கழுவணும், காரை கழுவணும், கண்ணாடியை மாற்றணும். ஐயோ 4 பேர் என்னை பார்த்தாலே மதிக்கணும், எழுந்துன்னு ஒருத்தனும் எனக்கு எழுதி சலிட்டு போட வேண்டாம். கர்த்தர் என் கூட இருந்தா சலிட்டு வர வேண்டிய இடத்துல இருந்து தானா வரும். ஆமென். அந்த தெனாவட்டத்தான் உங்களுக்குள்ள ஏத்த விரும்புறேன். இப்போ எதை கழுவிட்டு இருக்கேன்னு புரியுதா? இப்போ எந்த பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அல்லேலூயா. ஆமா. ஐயோ, லோத்துவுக்கு தெரியாது என்ன நடக்கும், எவன் வந்திருக்கான்னு தெரியாது. அவன் போய் என்னமோ இவனுகிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு. நான் சொன்னேன், எதுக்குடா மன்னிப்பு கேட்க? வந்திருக்கிற ஆள் வேற ஆள்டா. நீ ஏன்டா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? வந்திருக்கிறவன் அந்த தேசத்தை அழிக்க வந்திருக்கான். நீ போய் அவன் காலில் விழுந்து அவன் சொன்னா உன்ன பரதேசின்னான். நான் சொல்றேன், எவன் காலையும் போய் விழாதிய. சோதம் கொமராக்காரன் காலில் நீ விழுற போய் நீ என்ன செஞ்சிருக்கணும்? என் பிள்ளைய தாரப்பா. எதுக்கு சொன்ன? வந்திருக்கிறது யாரு சொல்லுங்க? உனக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். உனக்குள்ள அந்த சிந்தை வந்திருக்கணும். நீ போய் சோதாம் கொமரா காலில் விழுந்து ஒவ்வொருத்தன் காலையா தொட்டு தொட்டு கும்பிட்ட. அவன் சொன்னா நீ பரதேசின்னா. நான் சொல்றேன், தொட்டு கும்பிடாத, யாருகிட்டையும் கடன் வாங்காத, யாருகிட்டையும் போய் வட்டிக்கு போய் நிற்காத, முழங்கால நில்லு. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. முடியுமா? முடியாதா? அதுக்கு தான் கழுவிட்டு இருக்கேன் மைண்ட. நீங்க தான் அவன் காலில் போய் விழுறீல உடனே. அவன் காலில் விழுறதுக்கு அவன் மனுஷனா? முதல்ல நான் கேட்கிறேன். அவன் ஓன்ட்ட வந்த ஆம்பளை வந்து கேட்கிறானா, அந்த ஆம்பளை காலில் நீ உழணுமா? அறிவு கட்டவன்ட்ட போய் சொல்லுங்க. கொஞ்சம் காட்டமா இருக்குல்ல? ஆமா, அவன் பண்ண தப்பு. அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்தை போடுங்க. அவன் கதவை உடைக்க நெருக்கினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்கு இழுத்து கொண்டு கதவை பூட்டி, தெருவாசல் இந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி ஒரு பெரிய தோல்வியை பார்த்தாங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லி அனுப்புகிறேன், உங்களை பார்க்குறவங்க உங்கள் தோற்றத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு எடை போடுறவங்க தோற்று போவார்கள். அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஆமென். க்ளோரி. எனக்கு ஆள் கம்மி தான். உன் சபை சின்னதான். சபை சின்னது, இருக்கிற ஒரு பெரியவர். எதுக்கு இதை சொல்கிறேன்? முதல்ல இது மைண்டில் வரணும். அதுக்காக அவங்கள குற்றப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. நீங்கள் இன்னும் அவன் காலில் விழுறிய. உழ வேண்டியவர் உள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, அவன் லோத்தை என்ன செஞ்சுருக்கணும்? சேர் எடுத்து போட்டு தூதர்களை உட்காருங்க, நீங்கள் வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த லூஸ் பயலுக்கு தெரியாது, நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கணும். அப்போன்னு சொல்லியிருப்பான், கதவை பூட்டிட்டு மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு இருப்பார். இவாள் அதுக்கு முன்னாடி போய் என்னமோ அவரை இவாள் சொல்லுங்க. ஏசுநாதர் நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம், சரியா? கோயிலை நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? எங்களுக்குள்ளே வந்திருக்கிற ஒரு பெரியவர் சேரை போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு மோரை கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் சுப்கர்றவும் பாரு, நீ வாயை மூடு, நான் யுத்தம் பண்ணுறேன். சொல்லுங்க, நீ சும்மா இரு, நீ எந்த ஆணியையும் தொடாத. இவ்வளோ பவர்ஃபுல் மேனை உள்ளே வச்சுக்கிட்டு உன்னையவையா காலில் விழ சொன்னான்? நீ எதுக்கு போய் காலில் விழுற? அவன் காலில் விழுந்தது தானே உன்னை பரதேசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, இனி எவா காலையும் விழமாட்டேன், இனி யார் காலையும் விழமாட்டேன். மரியாதைக்காக வடத்தை பெருசாக்க மாட்டேன், காப்பு நாடாக்களை நீளமாக்க மாட்டேன். எதுக்கு? 4 பேர் என்ன கும்பிடணும் சாமி. ஒருத்தரும் கும்பிட வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, ஒருத்தரும் உங்களை பார்த்து கும்பிட வேண்டாம். ரோட்டில் போகும்போது பரதேசி மாதிரி போங்க, கூட இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு கதை முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்திட்டு போயிடுறேன். ஒருத்தன் ஒரு தெருவழியா அடிக்கடி போயிருக்கான். அங்கன கடந்த சில்லற நாய்கள் பூரா இவனை விரட்டுது, குலைக்குது. இவன் டெய்லி இதே தொல்லையில் கடைக்கு போய்ட்டு வருவான். ஒரு நாள் இவன் வீட்டில் ஒரு பெரிய அந்த அந்த இவ்வளோ பெரிய நாய் இருக்குல்ல, அது என்ன நாய்? இந்த உலகத்துக்கு வருமே, என்னது கிரேட்டன். அந்த நாய் யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான்.
இவன் அந்த நாயை பின்னாடி இப்படி பிடிச்சிக்கிட்டே அப்படி ஜாலியாக வந்திருக்கான். இந்த சில்லற நாய்கள் பூரா ஊரை காலி பண்ணி ஸ்டேட்டை காலி பண்ணி ஓடிட்டு. புரியுதா? அவ்வளோதான். நேற்று வரைக்கும் நீ குலைப்ப, எனக்குள்ள இப்போ கிரேட்டன் இருக்கிறாருன்னு நினச்சிட்டா, புரியுதா? ஒரு கிரேட் காட் எனக்குள்ள இருக்காருன்னு நீ நினச்சியன்னா அந்த சில்லறைகளை நீ பார்க்கவே, எல்லாரும் சொல்லுங்க, அந்த சில்லறை பேசுறது உங்கள் காதுக்கு கேட்கவும் வேண்டாம். இப்போ புரியுதா? எங்கள் அக்கா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா பாஸ்டர். எதுக்கு வாய் பூரம் இப்படி போகுது? பாஸ்டர் ஒன்று இப்படி சொல்லிட்டாராண்டி, அப்போ அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன். நீ இன்னும் சில்ட்ரன் ஆகிட்டு தான் சண்டை போட்டு கிடக்க. உனக்குள்ள கிரேட்டர் காட் இருக்காருன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களை குறித்து எவன் என்ன பேசினாலும் எவன் என்ன செஞ்சாலும் உங்கள் வழியில் நீங்கள் தைரியமாக போயிட்டே இருப்பீங்க. இப்போ எத்தனை பேர் மண்டையை நான் கழுவி இருக்கேன்? அல்லையிலேயே சொல்லுங்க. அப்பாடா பரவாயில்ல, சரியா? ஆமாம், ஓகே. இப்போ அந்த இடத்துலையும் அவன் தோத்தான். என்னாச்சு? தேசமே தீக்கரையாச்சு, தேவன் அற்புதம் செய்தார். இப்போ ஒரு சில சீக்ரெட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்து முடிக்கிறேன். இன்னொரு 10 அல்லது 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். டேவிட் வாழ்க்கையிலிருந்து நாம கர்த்தர் பார்த்த சீக்ரெட் என்ன, அதை பார்க்க போறோம். தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்த சீக்ரெட் என்ன? நம்ம எல்லாரும் தாவீதின் வாழ்க்கையில எதை பார்க்கிறோம்? அவர் கிங், அவர் யுத்த வீரர், அவர் பயங்கரமா காரியங்களை செய்கிறவர், அப்படி நம்ம பார்க்கிறோம். அவர் சிங்கத்தின் வாயை கிழித்தவர், அவர் யுத்தத்தில் இறங்கினார்னா யாருமே எதுக்கு நிற்கும், இப்படிதான் நம்ம தாவீதை பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் தாவீதை எங்க பார்த்தார்னா, ஒன்று சொல்லித்தாரேன். தன்னுடைய காரியங்களுக்காக தன் ஜீவனை பணயம் வைத்ததை கர்த்தர் சீக்கிரட்டா பார்த்தார். எதுக்காக? தன்னுடைய ஆடுகளுக்காக அவன் சிங்கத்தோடு போராடின பொழுது கர்த்தர் அவனை பார்த்தாரு. இவங்கிட்ட உன்னை கொடுத்தா இவன் விட்டே கொடுக்க மாட்டான். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கையில கொண்டு கொடுத்தார். எவனும் தொட விட மாட்டான். நல்லா கவனிங்க. என்ன சீக்கிரட்டை கர்த்தர் உங்ககிட்ட பார்ப்பார்னா, உங்ககிட்ட கொடுத்திருக்கிற குடும்பத்து மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்குங்கிறத பார்ப்பார். ஆண்களா இருந்தா அவன் மனைவியை எவ்வளவு அக்கறையா நேசிக்கிறான், மனைவி மேல அவனுக்கு இருக்கிற நோக்கம் என்ன, அவளுக்காக ஜீவனை கொடுப்பானா, அவளை கூடையே வச்சிருப்பானா, ஒரு குழந்தைய கொடுத்தா இந்த குழந்தை மேல அவனுக்கு பாசம் இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பாசம் இல்லாம அத்துக்கிட்டு ஓடுற கதைகளை பார்த்துட்டு இருக்கோம். கல்யாணம் பண்றதே 10ஆவதோ 11ஆவது ஆள் தான் பண்றா இப்போ. ஏன்னா அதுக்கு முன்னாடி 10ஆவது வயசுல இருந்து ஆரம்பிக்கிறா. கல்யாணம் பண்ணும்போது இது யாரு, எத்தனாவது ஆளு? 11, 12. அதனாலதான் கொஞ்ச காலத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள விருப்பம் இல்லாம டக்குன்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. பெத்த பிள்ளைக்காக மிருகங்கள்லாம் போராடி உயிரை பணைய வைக்குது. ஆனா நம்ம பெத்த பிள்ளைய நீ பாப்பியா நான் பாப்பனா இன்னைக்கு நிற்கும். சொல்லுங்க. நிறைய பெண்களை சொல்றேங்க, பிள்ளைய பெற்று அம்மா வீட்டில் விட்டு வந்திருக்கிய. இங்கே இருக்க ஆட்களை யாரும் சொல்லலை, சாம் தப்பாக நினச்சிக்கிடாதியே, பெர்மனண்ட்டாக சொல்கிறேன். சில பெண்கள்லாம் பிள்ளைகளை பெற்கிறாளுங்க, பிள்ளைகள் எங்கே, அது அம்மா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அம்மாவா பிள்ளைய பெற்றா? அம்மா ஒன்னே பெற்றா. உன் பிள்ளை யார் பார்க்கணும்? இன்னும் சில பெற்ற என்ன பண்ணுறா தெரியுமா? 4 வயசு ஆன உடனே ஹாஸ்டலில் கொண்டு விட்டுறா. ஃப்ரீ. நாங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் ரகசியங்களை எங்கே பார்ப்பார்னா, உன்னை கொடுத்தா அதை பத்திரமா பாப்பியா? அல்லேலூயா, ஆமேன். அது ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், ஒரு சர்ச்சாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு நண்பரை தருவார். அதை ஒழுங்காக பார்க்கலன்னா ஒரு நண்பரையும் பிறகு தரமாட்டார். பிறகு உட்கார்ந்து அழப்படாது, எனக்கு யாருமே பாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், உன் ரகசியம் எனக்கு தெரியும், உன் ரகசியம் எனக்கு தெரியும், நீ யாரையுமே பாதுகாக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கும் ஒருத்தரும் இருக்க மாட்டேக்கான். தாவீதுகிட்ட கண்டுபிடிச்ச ரகசியமே தாங்க, இவன்கிட்ட கொடுத்தா பாதுகாப்பான். எல்லாரும் சொல்லுங்க, இவன்கிட்ட கொடுத்தா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா வருமானத்தை தராரா, அதை பாதுகாக்கிறத வச்சு தான் 20 மாற்றுவார். சும்மா ஒன்று ஆண்டவரே 40 ஆக்கும், நான் சொல்கிறேன் இப்போ 1.25 ஆக்கும். சில ஆள்லாம் சிரிக்க, என்னடா பாஸ்டர் 1.25ங்கிறாரு, தனிநபர் வருமானம் தருவாருங்க, அதை நீங்கள் பராமரித்து பாருங்க, தருவார். அல்லேலூயா, ஆமென். நம்பர் 2, ரகசியங்களை பார்க்குறார். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பார்த்தது டீச்சிங் குவாலிட்டி.
இவன்கிட்ட ஒன்றை சொன்னால் தலைமுறைக்கும் டீச் பண்ணிடுவான். ரகசியத்தில் ஆபிரகாம்கிட்ட என்ன பார்த்தாருன்னா டீச்சிங். எல்லோரும் சொல்லுங்கள் டீச்சிங். நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம மனைவிக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம கணவனுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம சந்ததிக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறோம், லைஃப் ஸ்டைலை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம், பைபிளை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம். அது ஆபிரகாம்கிட்ட ரகசியமாக பார்த்தார், அவனை தூக்குனார். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பார்த்தது டீச்சிங் குவாலிட்டி. மோசஸ்கிட்ட கர்த்தர் பார்த்தது இவனை எந்த இடத்துல கொண்டு வச்சாலும் கடவுளுக்காகவும் கடவுளுடைய பிள்ளைகளுக்காகவும் நிற்பான். அவ்வளோதான். மோசே சொல்கிறாரு, அவன் பெரியவனான போது ராஜ குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை விட தேவ பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதை அவன் விரும்பினான். மோசேட்ட கர்த்தர் பார்த்த ஒரே குவாலிட்டி, இவனை எந்த சூழ்நிலையில் கொண்டு விட்டாலும் எனக்காகவும் என் மக்களுக்காகவும் இவன் நிற்பான்னு தெரிஞ்சதுனால தான் 20 லட்சம் ஜனங்களுக்கும் தலைவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. இதிலெல்லாம் வேற லெவல் ரகசியம் இருக்கு. புரியுதா? எந்த சூழ்நிலையில் நான் போனாலும் நான் தேவனுக்காக நிற்பேன். எந்த சூழ்நிலையில் நான் உயர்ந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழுவேன் அங்கிற இருதயம் நமக்குள்ள வந்தா கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணுவார். 4ஆவதா பவுல் கிட்ட கர்த்தர் கண்டுபிடிச்சது, எதை செஞ்சாலும் 100% செய்வான். எல்லாரும் சொல்லுங்க, பவுல்கிட்ட கர்த்தர் பார்த்தது, இவன்கிட்ட எதை கொடுத்தாலும் எப்படி செய்வான்? 100% அதை அழகா செய்வான். எப்படி சொல்றேன்னா, பரிசேயனா வாழும் போதும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செயல்பட்டதும் 100%. அடித்தாலும் 100%, அணைச்சாலும் 100%. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பவுல் எனக்கு வேணும், இவன் வேலையை கொடுத்தா 100% செய்வான். இன்னைக்கு சில வேலையை கொடுத்து பாருங்க, 10% கூட நிறைவேறாது. சில வேலையை சிலர்கிட்ட கொடுத்து பாருங்க, இருக்கிறதையும் உடைச்சிட்டு வந்துடுவாங்க. புரியுதா? அல்லேலூயா. ஒரு அர்ஜென்ட்ல நீங்க ஒரு வேலையை கொடுத்துருப்பீங்க, அந்த அர்ஜென்ட்டே வேற ஒரு அர்ஜென்ட்டா மாத்துற மாதிரி அந்த வேலையை மாற்றி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில ஆட்களை நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவங்கள காரில் ஏற்றிட்டு போகணும்னு ஏற்றிட்டு போயிடுவோம். ரோட்டில் நடந்து போகிறாங்களே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஏற்றிட்டு போயிடுவோம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம போய் நிற்கிறதுக்குள்ள டோரை திறந்து விட்ருவாங்க. பின்னாடி வர்ற பைக்காரன் வந்து டம்முன்னு அடித்து விழுந்து கிடப்பான். நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் கடைசியில் அவனை அப்பல்லோவில் கொண்டு உட்காந்துக்கிட்டு நான் நைட்டு 12 மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இப்படி புரியுதா? ஒரு வேலையை கொடுத்தா நமக்கு இன்னொரு வேலையை செஞ்சு வச்சுருவாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்தாங்க. நான் ஒரு 2 கிலோ மட்டன் எடுத்து கொடுத்தேன். என் மனைவி சூப்பராக செய்வா. நான் சொன்னேன், அவங்க இன்னைக்கு செய்யட்டுமா, நல்லா செய்வாங்கன்னு கொடுத்தேன். அவள் அப்போமே முழிச்சா, நான் சொல்கிறேன்னு ஒதுங்கிட்டா. சரி நல்லா செய்யட்டும். கழனி பானைக்குள்ள மாடு தலையை விட்ட மாதிரி தான் அன்னைக்கு இருந்துச்சு. நான் அப்புறம் தான் சொன்னேன், இதுக்கு நீனே 2 கிலோ மட்டன் நாசமாக போச்சே. சில ஆட்கள் கையில் கொடுத்தியன்னா நல்லா இருக்கிறத நாசமாக்கிடுவாங்க. புரியுதா? அது வரைக்கும் சில பொம்பளை பிள்ளை லக்கியாக வளரும், அறிவாக இருக்கும், நல்ல மார்க் எடுக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தன்ட்ட கொடுத்து 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இருக்கும், லைஃபை போயிடும். ஆனால் சிலவன் கையில் சில பொண்ணை கொடுத்தீங்கன்னா கல்யாணம் கட்டி வர்றதை விட 2 வருஷத்தில் வேற லெவலில் வச்சுருப்பான். அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறவன் எதை செய்தாலும் 100% அதில் வேலையை செய்கிறவன் கையில் கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுக்க விரும்புவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் யார்? உங்கள் கையில் ஏதாவது கொடுத்தா நல்லா செய்கிறீங்களா? 100% கவனம் வச்சு அதை செய்கிறீங்களா? ஒரு குழந்தைய 100% கவனம் வச்சு வளர்க்குறீங்களா? ஒரு சபை மேலே 100% கவனம் உங்களுக்கு இருக்குதா? பவுல்கிட்ட கர்த்தர் பார்த்த அபிஷேகம் அதுதான். இதை தான் சீக்ரெட்டில் கர்த்தர் பார்க்குறார். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தாவீதை யுத்த களத்தில் கர்த்தர் பார்த்தார், கோலியாத் முன்னாடி கர்த்தர் பார்த்தார், பவுலை அப்படியே அத்தேனே பட்டணத்தில் கர்த்தர் பார்த்தார். அதெல்லாம் பிறகு கர்த்தர் ஒரு மனிதனுடைய சீக்ரெட்டை பார்க்குற சில ஏரியாக்களை கற்று தந்திருக்கிறேன். உங்கள் ஏரியாக்களினுடைய சீக்ரெட் என்ன? இந்தந்த ஏரியாக்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத இன்னைக்கு செக் பண்ணுங்க. மீதியை கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், அவர் சீக்ரெட்டை பார்க்குற தேவன்.
அதனால் இந்த வெளியே புலம்புறது, வெளியே அப்படியே உங்களை தாஜா பண்ணுறது, வெளியே அப்படியே மிரட்டுறது, வந்தாண்டா மிரட்டிட்டான்டா, கொஞ்ச நாள் கழித்து சாக்கடையில் கிடப்பான். மிரட்டுறவெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் இருக்க முடியாது. ஆனால் தாழ்மையாக ஒருத்தன் வந்துட்டு தனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை உணர்ந்து, நான் யார், எனக்குள்ளே இருக்கிற தேவன் யார், நான் கை நீட்டி ஜோமன்னா என்ன நடக்கும், நான் உன்னை செஞ்சால் அதை எப்படி உயரும்னு நினைக்கிற ஒருத்தன் இந்த உலகத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா.